Hello students, welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability. Exercise 8.3, question number 6. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at random, first question, what's the probability that it will be a red ball? Second question, if 8 more red balls are put in the bag and if the probability of drawing a red ball will be twice that of the probability in 1, then find x. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டாவில் இருந்து சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? a bag contain 12 blue balls, that is number of blue balls n of b equal to 12. Also number of red balls n of r equal to x. இதனை ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் தட் இஸ் n of s ஈக்குவல் டு ஒரு வேரியபிளோட நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி எழுதிக்கணும்? x plus 12. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 1 என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் getting a red ball equal to n of r divided by n of s equal to where n of r equal to x divided by x plus 12. ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? if 8 more red balls are put in the bag. ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ சேர்க்குறாங்க? 8 more balls. அப்போ நம்மளுக்கு எப்படி மாறும்? n of b சேம், ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் ஈக்குவல் டு 12. n of r ஈக்குவல் டு ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அதோட 8 பால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் n of s? n of s equal to x plus 12 plus 8 equal to 20. அடுத்ததாக நாம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவுக்கு கெட்டிங் ஏ ரெட் பாலுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணணும். கண்டுபிடிச்சிக்கலாமா? செகண்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் getting a red ball equal to n of r divided by n of s equal to n of r equal to x plus 8 divided by x plus 20. அடுத்ததா x ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இப்போ செகண்ட் ஒன்னோட ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 times of first one, that is x plus 8 divided by x plus 20 equal to 2 into x by x plus 12. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into x x ஸ்கொயர், x into 12 12x, அதே போல் 8 into x 8x. ஸோ 12x plus 8x equal to 20x plus 20x. அடுத்த நம்பர் இன்ட்டு பண்ணிங்கன்னா 8 into 12 plus 96 equal to 2 into x 2x. 2x அதை இன்ட்டு பண்ணுங்க. 2x into x equal to 2x ஸ்கொயர். 2x into 20 equal to 40x plus 40x. இப்போ இதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாற்றிடலாமா? இங்கே 2x ஸ்கொயர் இருக்கு, அப்போ இதை இந்த கொண்டு வாங்க மைனஸ் ஆகிடும். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 40x, இந்த 20x கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 40 minus 20 ஈக்குவல் டு ப்ளஸ் 20x. இதை கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ac ஈக்குவல் டு 1 into minus 96 minus 96. சம் ஆஃப் ரூட்ஸ் b ஈக்குவல் டு 20. எப்படி பிரிக்கலாம்? 24 into 4 equals 96.
பட் இங்கே நெகட்டிவாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்யணும், ரெண்டு நம்பரில் எதுக்காச்சும் ஒன்றுக்கு மைனஸ் போடணும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். ஸோ எதுக்கு மைனஸ் போடணும் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் சின்ன நம்பருக்கு போடுங்க. ஓகேயா? ஸோ 24 - 4 = 20, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 × 4 = -96. எப்படி பிரிக்கலாம்? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 = 0. இப்போ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 24 = 0. Therefore, x = -24 is not possible. அப்போ இதை எடுத்துக்கலாமா? ஸோ x - 4 = 0. Therefore, x = -4 ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ x = 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 1 கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 4 டிவைட் பை 4 + 12 = 16. It is equal to 4 1s are 4 4s are 1/4. அதே போல் செகண்ட் ஒன் போடுங்க. 4 + 8 = 12 divided by 20 + 4 = 24, which is equal to 12 1s are 12 2s are 1/2. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எளிமையான கொஸ்டின் எப்படி பண்ணுறது பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.